துளாராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது என்பதை இந்த பதிவில் விரிவாக சொல்ல போறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்கோ. துளாராசி அன்பர்களே, யாரெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 புதன் பிற்பகல் 1 மணி அளவில் குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. குரு பெயர்ச்சி ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் என்றாலும் சில மாதங்கள் வக்ர கதியிலும் சில மாதங்கள் அதிசாரமாகவும் செல்வார் குரு பகவான். குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 பயணிக்கும் காலங்கள் நன்மையே செய்வார் என்பது ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல இந்த வருகின்ற குரு பெயர்ச்சி என்பது சாதாரண குரு பெயர்ச்சி அல்ல, இது ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி என்று ஜோதிடர்களால் சொல்லப்படுகின்றது. இந்த குரு பெயர்ச்சியை குரு வலயம் என்று சொல்கிறோம். குரு வலயம் என்றால் சரஸ்திர உபய அப்படின்னு ராசிகளை வகைப்படுத்துறோம் ஜோதிடத்துல. அதுல ஸ்திர ராசியில் குரு பகவான் பயிற்சியாகும் இந்த காலகட்டத்தை குரு வலயம் என்று ஜோதிடர்கள் அழைக்கின்றனர். அப்பேற்பட்ட மகத்துவமான இந்த குரு பெயர்ச்சி துலா ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகின்றது என்பதை இப்ப விரிவா சொல்ல போறேன். துலா ராசி அன்பர்களே, இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசியை சமசப்தம பார்வையாய் பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் எண்ணற்ற பல நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். தற்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வருவது பலவித தடைகளை கொடுக்க போகின்றார். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். யாருடைய விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் சூரிட்டி மெயினா போடக்கூடாது. 3வது நபர் தலையீட்டை வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். அலுவலகத்திலோ மற்ற எந்த இடத்தில் பணிபுரிந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். மற்றவர்களை நம்பி விட்டு வந்தால் அதே உங்களுக்கு பல பின்னடைவை செய்துவிடும். அதி முக்கியமாக விலை உயர்ந்த ஆபரண பொருட்கள் மீது அதிக கவனம் தேவை. மேலும் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிகமாக கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வை உங்களுக்கு பலவித நன்மையை செய்ய போகின்றது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் இருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12, 2, 4 பார்ப்பது மேலும் சிறப்பு. 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் இது நாள் வரை மனதில் இருந்து வந்த இனம் புரியாத கவலைகள் மறையும். மனநிலையில் உற்சாகம் பிறக்கும். 12இல் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். ஒரு சிலருக்கு சித்தர்கள் மகான்கள் தரிசனம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்துவீர்கள். வெளிநாடு யோகம் ஒரு சிலருக்கு அமையும். வெளிநாடில் வாழ்ந்து கொண்டிருக்கும் துலா ராசி அன்பர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம். 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை குரு பகவான் தனது சமசப்தம பார்வையால் பார்வையிடுவது மேலும் சிறப்பு. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் துலா ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் இணைவார்கள். தனத்தின் அதிபதியான குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பது மேலும் சிறப்பு. துலா ராசி அன்பர்களுக்கெல்லாம் பணமழை பொழிய போகின்றது. சேமிப்பு 2 மடங்காகும். பணப்புழக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால உங்களுடைய சேமிப்பை தங்கத்திலையும் பூமியிலையும் முதலீடு செய்யுங்கோ. ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீடு என்பது பூமி ஸ்தானம், அதாவது செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற விருச்சிகம். அதனால பூமியில் முதலீடு செய்வது சிறந்த லாபத்தை உங்களுக்கு தரப்போகிறது. அதே போல துளாராசி அன்பர்கள் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான வருடமாக இந்த வருடம் அமைய போகின்றது. 4ஆம் இடமான சுகஸ்தானம், வீடு வாகன ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. ஒரு சிலருக்கு வீடு வாகன யோகம் அமையும். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் துளாராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உத்தியோக பிராப்தம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறவா, படிக்கிறவா, அங்கே கூட்டு தொழிலில் ஈடுபடுறவாளுக்கெல்லாம் விசா ஈஸியாக கிடைச்சிடும். அதுக்கான முன்னேற்றத்தை குரு பகவான் செய்வார். திருமணமாகி நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கும் துளாராசி தாய்மார்களுக்கு புத்திர பாக்கியத்தை தருவார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவான்.
அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயலாற்றி வருகின்ற துலா ராசி அன்பர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி. யார் விஷயத்தையும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத ஆரம்பித்து நான் என்ன சொன்னனோ அதெல்லாம் பின்பற்றி வந்தாலே இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு பல சகல சௌபாக்கியத்தை தரும். ஏனென்றால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் கொடுத்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான். அதனால நான் சொன்ன இந்த சில விஷயங்களை பின்பற்றி வந்துட்டேன்னா குரு பயிற்சி உங்களுக்கு பலவித நன்மைகளை செய்யும். மிக முக்கியமான குறிப்பு, வருகின்ற இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் துலா ராசி அன்பர்கள் அணியும் ஆடைகளின் நிறம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. உங்களுக்கான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். இந்த நிறத்தில் உடைகளை அணிந்தால் வருகின்ற குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பரிபூர்ண பலன்களை பெறலாம். இந்த திரையில் தெரியும் தரமான இந்த ஆன்மீக ஆடைகளை விருப்பம் இருக்கும் துளாராசி அன்பர்கள் வாங்கி பயன்பெற்று கொள்ளலாம். இதில் டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவா நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆன்மீக நண்பரின் உதவியுடன் இதில் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு குறிப்பிட்ட நிறத்துக்கான ஆடைகளை வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள். உங்களுக்கான பரிகாரங்கள், வருகின்ற இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபடலாம். மற்றும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு வியாழந்தோறும் நெய் தீபம் ஏற்றி வர குரு பகவானால் சகல சௌபாக்கியத்தை பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.